டாக்டர், கரோனா வைரஸ் தொற்று இருக்கக்கூடிய இந்த சமயத்துல மக்கள் என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துக்கணுங்க? கோவிட் நம்ம காம்ப்ளிகேட்டட் ஸ்டேஜ்க்கு போகும்போது அஃபெக்ட் பண்றது லங்ஸ் தான். அதோட சுவாசம் எடுக்கிறது கஷ்டமா ஆகி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் வரும்போது கபம் எஃபெக்ட் ஆகுது. ஆக்சுவலா லங்ஸ் அப்படின்றது கபஸ்தானம், அதாவது வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்றதுல லங்ஸ் கபஸ்தானம். ஸோ ஆன்டி கபமான சாப்பாடு நம்ம சாப்பிட்டோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. மிளகு, திப்பிலி, இஞ்சி, தேன் இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் டெய்லி பேஸ்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா பூண்டு கூட எடுத்துக்கலாம் லிஸ்ட்ல, கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. அதனாலதான் டெய்லி எல்லார் வீட்லயும் எது இருக்கோ இல்லையோ மிளகு ஜீரக ரசம் வச்சுக்க சொல்லி நான் எங்க பேஷண்ட்ஸ் கிட்ட சஜஸ்ட் பண்ணுவேன். நம்ம இம்யூன் சிஸ்டமை ப்ராப்பரா வச்சுக்கிறது தான் ஒரே வழி. ஆயுர்வேதிக் நிறைய மெடிசன்ஸ் இருக்கு இம்யூன் சிஸ்டமை கரெக்டா வச்சுக்கிறதுக்கு. சீந்தில் கொடி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ட்ரக்ஸ். ஆக்சுவலா சீந்தில் கொடி காம்பினேஷன், துளசி காம்பினேஷன், அதே மாதிரி வாசா காம்பினேஷன், இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குது எங்களுக்கு. இன்ஃபேக்ட் கோவிட் பாசிட்டிவ் வந்தாலும் ஹோம் குவாரண்டைன் பண்ணி ட்ரீட் பண்ணா அழகா வித்தின் 1 week to 10 days அவங்களுக்கு சிம்டம்ஸ் எல்லாம் குறைஞ்சு, ஃபீவர் குறைஞ்சு, கோவிட் பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் வந்துகிட்டு இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிடணுன்றது நம்ம எல்லா சாஸ்திரத்திலயும் சொல்லியிருக்காங்க, எல்லா ட்ரெடிஷனல் சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ்லயும் சொல்லியிருக்காங்க. அண்ட் பசி வரும்போது மட்டும்தான் சாப்பிடணுன்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பசி தான் நம்மள கைட் பண்ணும், நம்ம சாப்பாடு கைட் பண்ணும். அண்ட் தேவையில்லாம வெளியில போய் சாப்பிடுறது, ஜங்க் ஃபுட் நிறைய இருக்கிறது, அதெல்லாம் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 2-3 monthsக்கு பண்ணாம இருந்தா ரொம்ப நல்லது. பாரம்பரிய உணவு நம்ம சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி நம்ம ரசம், மோர் குழம்பு, அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷனல் ப்ரிப்பரேஷன்ஸ் டெய்லி ப்ரிப்பரேஷன்ஸ் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் உணவு பொறுத்த வரைக்கும். அண்ட் நம்ம பாரம்பரிய அரிசி கடைபிடிச்சால் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். மாப்பிள்ளை சம்பா, காட்டியானம், கருப்பு கவுனி, பூங்கார், குள்ளக்கார், இந்த மாதிரி ஏகப்பட்ட பாரம்பரிய அரிசி வகைகள் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. ஸோ அதெல்லாமே கூட கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுங்க நம்மளுக்கு. இது இல்லாம மத்தியானம் சமயத்துல தூங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தியானம் தூங்கும் போது நம்ம உடம்புல கபம் நேச்சுரலா இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. ஸோ அதனால மத்தியானம் தூங்குறது நல்ல பழக்கம் இல்லை. காலையில சீக்கிரம் எந்திரிச்சு சீக்கிரம் தூங்குறது நல்லதுன்றது எல்லாருக்குமே தெரியும். இது இல்லாம கண்டிப்பா எக்ஸசைஸ் ஹெல்ப் பண்ணும் அண்ட் பிராணாயாமம் ஹெல்ப் பண்ணும். பட் ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள்னால வெளியில போயிட்டு எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம், வீட்லயே இருந்து பண்ணுங்க, ஃப்ளோர் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்றது. இது இல்லாம நஸ்யம் அப்படின்ற ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் இருக்கு. டெய்லி பேசிஸ்ல எல்லாருமே பண்ண சொல்லி நான் எங்க பேஷண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நீங்க கோவிட் டெஸ்ட் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்வாப் நம்ம நாஸ்ட்ரல்ஸ்குள்ள இன்சர்ட் பண்ணுவாங்க. அதாவது நம்ம மூக்குல இருக்கிற மேல் பகுதியில தான் வைரஸோட சாம்பிள் எடுக்கிறாங்க. அப்போனா என்ன அர்த்தம், நம்ம வைரஸ் எல்லாம் எவிடென்டா அந்த இடத்துல தங்கி இருக்குன்னு அர்த்தம். அது உள்ள கூட இருக்கு, பட் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் தங்கி அதுக்கப்புறம் அங்க இருந்து உள்ள டிராவல் ஆகி போகுது. ஸோ அங்க இல்லாமலே நம்ம பண்ணிட்டா வைரஸ் உள்ள என்டர் ஆகாதுன்ற கான்செப்ட் நஸ்யம் ப்ரொசீஜர் சொல்லிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம ஃபேட் மாலிக்யூல்ஸ் நம்ம வைரஸை பிரேக் பண்ணிடும். இது நம்ம சோப்ல கை கழுவுற கான்செப்ட்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். இது ஸோ நம்ம சிம்பிள் நல்லெண்ணெயில இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில ஏதாவது ஒரு எண்ணெயில நம்ம ஒரு 2-3 டிராப்ஸ் நம்ம மூக்குல நஸ்யம் அப்படின்ற ப்ரொசீஜர் மூலமா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது ரொம்ப நல்ல ஒரு சொல்யூஷனா இருக்குங்க. ஒரே ஒரு ப்ரிகாஷன் நஸ்யம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு எந்த விதமான ஃபீவர் இருக்கும் போதும் நஸ்யம் பண்ணக்கூடாது. நம்ம ஹெல்த்தியா இருக்கும்போது, நார்மலா இருக்கும்போது நஸ்யம் பண்ணிட்டா கண்டிப்பா ஒரு மிகச்சிறந்த ப்ரிவென்டிவா இருக்குங்க. அது சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்றது, ரெகுலரா கை கழுவுறது, கிளவுஸ் போட்டுக்கிறாங்க ஜனங்க. பட் ஆனா நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, அந்த கிளவுஸ் எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ணி அந்த கிளவுஸே வச்சு ஃபேஸ் டச் பண்றாங்க. அண்ட் இது க்ரௌட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வந்தா உடனே மறக்காம கை கழுவுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பேசும்போது மாஸ்க் மூக்கையும் கவர் பண்ணி வாயையும் கவர் பண்ணி போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம சின்சியரா கடைபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா கோவிட் சிச்சுவேஷன் நம்ம வின் பண்ணலாம். ஆயுர்வேத மருத்துவர் அரவிந்த் பரத்வாஜ் அவர்கள் கூறிய ஆலோசனைகளை ஏற்று கடைபிடிப்போம். கரோனாவை வெல்வோம்.